இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்ட் 4 to 16 லைன் decoder with enable input using 2 to 4 லைன் decoders with the enable input. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 to 16 லைன் decoder வந்து 2 to 4 லைன் decoders-ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இது நிறைய இருக்கணும். இந்த 2 to 4 லைன் decoder வந்து நிறைய இருக்கணுங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ decoder நம்ம வந்து என்ன பார்ப்போம், decoderங்க வந்து ரிசீவர் சைடில் இருக்கும். சரியா, ரிசீவர் சைட்னா அவுட்புட் சைடில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்துட்டிங்கன்னா NS/2N அதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போது இங்கே இது வந்து என்னோட வேல்யூ என்னவா இருக்குங்க 4ன்னு இருக்குது. ஸோ இது 4 அப்படின்னா இங்கே வந்து இது வந்து 2^4 வந்து 16 இல்லையா. ஸோ இப்போ 4 இன்புட்ஸ் இருக்கணும், 16 அவுட்புட்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ இதை வந்து நான் இப்போ எழுதிக்கலாம் இல்லையா. இது ABCD அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா ஏபிசிடி அதான் இங்கோட இன்புட். ஸோ ஏபிசிடின்னு இருக்கும். ஸோ அந்த ஏபிசிடின்னு இருக்கும். அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், F0லேருந்து F1, F2, F3, F4, F5, F6, F7 அப் டு F15 வரைக்கும் இருக்கும். ஸோ இது நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்புட் வந்து 1ல் ஆரம்பிக்கும், இது வந்து 2, 4, இது வந்து 8 இல்லையா. ஸோ அப்போது இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்கும், 8 + 2 வந்து 10, 15 இருக்கும். ஸோ 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கணும் இல்லையா. 0, 1, 2, 3, 4, 5, 6 அப் டு 15 வரைக்கும் இருக்கும். ஸோ ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கணும்னா 0, 0லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா. 0, 0, 0, 0, 1 இல்லை, 0, 0, 1, 0, 0, 0, 1, 1 இல்லை, 3, 4 என்னது 0, 1, 0, 0, 0, 1, 0, 1, 5 6 0, 1, 1, 0, 7 0, 1, 1 இல்லை, 8 1, 0, 0, 9 1, 0, 0, 1, 10 1, 0, 1, 0, 11 1, 0, 1, 1, 12 1, 1, 0, 0 இல்லையா. 13 1, 1, 0, 1, நெக்ஸ்ட்டு 1, 1, 1, 0, 1, 1, 1, 1 இல்லையா. இப்போ சரியாக எழுதிக்கலாம். 0, 1 இது வந்து 2ல் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 yeah. ஸோ இது உங்களோட இன்புட்டு. இதில் அவுட்புட் எப்படி இருக்கும்னா இது 1ஆக இருக்கும், இங்கே இது 1ஆக இருக்கும், இது வந்து சரியா. மற்ற வேல்யூலாம் 0வாக இருக்கும். மற்ற வேல்யூ எல்லாமே 0, இது 0, மற்ற வேல்யூ எல்லாமே 0. இங்கே இது 0, இது 1, மற்ற எல்லாமே 1, 0, இது 1. இந்த இடத்துல 3னா F3 1, 4னா F4 1 சரியா. மற்ற எல்லாமே 0, அதான் மீன் பண்ணுறோம். 5னா F5 மட்டும் 1 ஓகே. ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா என்ன இருக்கும், F15க்கு வந்து இது வந்து F15க்கு 1ஆக இருக்கும் இல்லையா. இது வந்து F14க்கு 1ஆக இருக்கும், F13க்கு 1ஆக இருக்கும், மீதி எல்லாமே 0வாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி தான் அந்த ட்ரூத் டேபிள் இருக்கும். சரிதானே. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 to 16 லைன் டீகோடரை வந்து 2 to 4 லைன் டீகோடர்ஸை வச்சு இது பண்ணுங்க அப்படின்றாங்க. இதில் எனேபிள் பின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனேபிள் பின் என்ன அர்த்தம்னா எனேபிள் பின் வந்து எப்போவுமே 1ஆக இருக்கும் போது மட்டும்தான் உங்களோட அவுட்புட் வந்து வரும் சரியா. ஸோ அப்போ இதுக்கு வந்து நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா எனேபிள் பின்னை எப்போவுமே 1ஆக வச்சுக்கிறேன்னு அர்த்தம். எனேபிள் பின்னை எப்போவுமே 1
சரியா? இந்த எல்லா இது வேல்யூக்கும் அது 1ஆ இருக்கு. அதே சப்போஸ் அது 0வா இருந்துச்சு அப்படின்னா, எந்த இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவுட்புட்டே வரக்கூடாது. அப்போ அவுட்புட்டு வரக்கூடாது. அதனால் அதில் இனி எக்ஸ்ன்ட்டு. சரி. ஸோ இப்படி தான் அதை டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து நான் 4:16 இது டிசைன் பண்ணேன். இப்போது நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே 4:16னா 4 இன்புட்டு 16 அவுட்புட். இதே 2:4னா 2 இன்புட்டு. பாருங்கள், இதுதான் என்னோட 2:4 அப்படின்னா 4 அவுட்புட் தான் இருக்குது. எனக்கு வந்து 16 அவுட்புட் வேணும் அப்படின்னா எவ்வளவு 2:4 போட்டிருக்கணும்? எவ்வளோ 2:4 போட்டிருக்கணும்? கண்டிப்பாக வந்து 4 2:4 போட்டுருக்கணும் இல்லையா? 4 2:4 போட்டிருக்கணும். சரியா? ஸோ இப்போ இதோட அவுட்புட்லாம் நான் எப்படி எழுதிக்கலாம்? F0ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து F1 எழுதிக்கலாம். இது F2ன்னு எழுதிக்கலாம். இது F3ன்னு எழுதிக்கலாம். இது F4ன்னு எழுதிக்கலாம். இது F5ன்னு எழுதிக்கலாம் இல்லை? F5ன்னு எழுதிக்கலாம். இது F6, F7, F8, F9, F10, F11, F12, 13, 14, 15. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு எனேபிள் பின் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு எனேபிள் பின் இருக்குது. இப்படி தான் அர்த்தம். அது வந்து 4 எனேபிள் பின் எடுத்துக்கலாம். சரியா? 4 எனேபிள் பின் இருக்குன்னு இருக்கு. இதெல்லாம் உங்களோட எனேபிள் பின். ஸோ இப்போ இந்த 2 வேல்யூவும் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த 2 வேல்யூமே சிடின்னு எடுத்துக்கிறேன். சிடின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 இன்புட் இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து சிடின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த எனேபிள் பின் என்ன ஆகுதுன்னு பொறுத்து தான் இந்த சிடி வந்து அவுட்புட்டுக்கே ரீச் ஆகும். சரியா? ஸோ இப்போ இங்கே 4 இன்புட் இங்கே வரதுனால அதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதை ஒரு 2:4 டிகோடராக எடுத்துக்கிறேன். 2:4 டிகோடர். ஸோ இதுக்கு ஒரு எனேபிள் பின் போட்டுக்கிறேன். அந்த இன்புட்டை வந்து 2 இன்புட் இல்லையா? அதை வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஏபி வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏபி வந்து 00வாக இருக்குங்க. சரியா? ஏபி வந்து 00 இருக்குது. எனேபிள் பின்னும் 1ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபி 0 இருக்குது, எனேபிள் பின் 1ஆ இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த எனேபிள் பின் தான் 1ஆ இருக்கும். மீதி எல்லாமே 0 இருக்கும். கரெக்டு தானே? அப்படி தானே அந்த 2:4 டிகோடர் ஒர்க் ஆகும். சரியா? ஸோ அப்போது இப்போ பாருங்கள், அப்போ இந்த டிகோடர் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். மற்ற எல்லாமே ஆக்டிவாக இருக்குது இல்லையா? வென் ஏ அண்ட் பி இஸ் 00 இல்லையா? ஏ அண்ட் பி 00 இருக்கும்போது இந்த எனேபிள் பின் 1ஆ இருக்கும்போது இந்த எனேபிள் பின் மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கும். அதனால் இந்த டிகோடர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இது என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். இந்த சிடி வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். 00, 01, 11, 10, 11 இப்படி கொடுத்தீங்கன்னா, இந்த 00க்கு இந்த F0 ஒர்க் ஆகிருக்கு. இந்த 01க்கு இந்த F1 ஒர்க் ஆகிருக்கும். இந்த 10க்கு இந்த F2 ஒர்க் ஆகிருக்கும். இந்த 11க்கு இந்த F3 ஒர்க் ஆகிருக்கும். அதாவது ஒர்க் ஆகிருக்குன்னா அது மட்டும் 1ஆ இருக்கும், மீதி எல்லாம் 0 ஆகிருக்குன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இதெல்லாம் என்னது? 00, 00, 00. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 4 கண்டிஷன் பாருங்கள். ஏபி வந்து 00 தான் இருக்குது. சிடி வந்து 00 இருக்கும்போது F0 செலக்ட் ஆகுது. 01 இருக்கும்போது F1 செலக்ட் ஆகுது. 10 இருக்கும்போது F2 செலக்ட் ஆகுது. 11 இருக்கும்போது F3 செலக்ட் ஆகுது. இல்லையா? நம்ம அடுத்த கண்டிஷனுக்கு வருவோம். அடுத்த கண்டிஷன் என்ன பண்ண போகிறோம்? அடுத்த கண்டிஷன் வந்து ஏபி வந்து 01 வைக்க போகிறோம். ஏபி வந்து 01 மட்டும் வச்சுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்? அப்போ என்ன இருக்கும்? இது 0 ஆயிருக்கும். இது வந்து 1 ஆயிரும் இல்லையா? இது வந்து 1 ஆயிரும். மற்ற எல்லாமே 0வா இருக்கும். ஸோ அப்போ இந்த
இந்த எனேபிள் பின் மட்டும், இந்த டீகோடர் மட்டும், இந்த 2:4 டீகோடர் மட்டும் ஒர்க் ஆகும். மற்றது எல்லாமே ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ 0 இருக்கும்போது என்ன அவுட்புட் வந்திருக்கும்? சிடி வந்து 0 இருக்கும்போது F4 மட்டும் அவுட்புட் 1 ஆகும். அதே 0 F5 ஒன்றா இருக்கும். 10 F6, 11 F7. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த 0 இருக்கும்போது இது 0 இருக்கும்போது F4, 0 F5, 10 F6, 11 F7 இல்லையா? சரி. இல்லை அது சிம்பிள். ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். இதே மாதிரி தான் இப்போ இது 10 இருந்ததுன்னா இது 0 இருக்கும், இது 1 இருக்கும் இல்லையா? இந்த எனேபிள் பின், இந்த டீகோடர் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இந்த 00 இது 00, 01, 10, 11க்கு F8 ஆன் ஆகிருக்கும், F9 1 ஆகிருக்கும், F10 1 ஆகிருக்கும், F11 1 ஆகிருக்கும். அதே மாதிரி தான் 11 இந்த டீகோடர் மட்டும் ஆன் ஆகும். ஸோ இப்போ 0001, 1011க்கு F12 ஆன் ஆகிருக்கும், F13 ஆன் ஆகிருக்கும், F14 ஆன் ஆகிருக்கும். இதுக்கு F15 மட்டும் 1 ஆகும், மீதி எல்லாமே 0 இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த இதை டிசைன் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் ஃபர்தர் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.